மணமணக்க சாம்பார் வச்சு அசத்த ஆசையா? ஈஸியான இந்த பொடியை ட்ரை பண்ணுங்களேன். தேவையான அளவு: தனியா 100 கிராம், காய்ஞ்ச மிளகாய் 100 கிராம், துவரம்பருப்பு 20 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம், அரிசி 20 கிராம், வெந்தயம் 5 கிராம், சீரகம் 5 கிராம், மிளகு 5 கிராம், மஞ்சள் தூள் 4 கிராம், பெருங்காயம் 5 கிராம். முதலில் அடுப்பில் கடாயை வைத்து அதில் காய்ந்த மிளகாயை சேர்த்து வாசம் வரும் வரை வறுத்தெடுக்கவும். அதேபோல் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், மஞ்சள் தூள் சேர்த்து மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கவும். அடுத்து தனியா சேர்த்து 3 நிமிடம் முதல் 5 நிமிடம் வரை பக்குவமாக வறுத்து எடுத்து கொள்ளவும். தீயை குறைவான தீயில் வைத்து கொள்ள வேண்டும். பின்பு அதே கடாயில் வெந்தயம், அரிசி சேர்த்து வறுத்து எடுத்து கொள்ள வேண்டும். பின்பு வறுத்த மசாலா பொருட்களை ஆற வைக்கவும். கடைசியாக இவை அனைத்தையும் மிக்சியில் மையாக அரைத்து எடுத்தால் அட்டகாசமான சாம்பார் பொடி தயார். இந்த சாம்பார் பொடியை காற்று புகாத ஜாடியில் சேர்த்து மூடி வைக்க வேண்டும். தேவையான போது ஈரம் இல்லாத ஸ்பூன் அவ்வப்போது எடுத்துக்கொண்டு பயன்படுத்தலாம். தண்ணீர் பட்டுவிட்டால் பொடி விரைவில் கெட்டுவிடும், பூச்சியும் வைத்துவிடும்.